என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்றே உணரப்பெற்றேன் என்று உயிரானது உண்மையிலேயே இறைவனை சரணடையக்கூடிய நிலை அந்த சரணாகதி. அதற்கு மிஞ்சியதொரு பக்தி இந்த உலகத்தில் இல்லை. மணிவாசக பெருமான் சொல்வார், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றொரு இடையூறு எனக்குண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நான் என்னுடைய வலிமையில் தற்போதத்தோடு நான் இருந்தேன். ஆனால் என்னால் ஆவது இங்கு எதுவும் இல்லை, எல்லாம் உன்னுடையது என்று நான் என்று உணரப்பெற்றேனோ, என்று நீ எனக்கு அதை உணர்த்தினாயோ, அன்றே என்னுடைய இந்த உடல், என்னுடைய உடைமை மற்றும் எனக்கு நீ அளித்த எல்லாமும் என்னுடைய ஆன்மாவோடு சேர்த்து அனைத்தையும் உடையவனாக விளங்கக்கூடிய நீ உன்னுடைய உடைமை பொருளாக கொண்டு விட்டாயே. ஆனால் இதற்கு மேல் வருகின்ற காலத்தில் எனக்கு ஏதேனும் இடையூறு வருமோ? கண்டிப்பாக வராது. ஏனென்றால் நான் தற்போதத்தில் இல்லை. நான் என்னுடைய வலிமையில் என்னுடைய அறிவில் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அளவில்லாத ஆற்றலுடைய வரம்பில்லாத இன்பமுடைய பெருங்கருணையாளனான பேரறிவாளனான உன்னுடைய திருவடிகளை நான் முழுமையாக நம்பிக்கொண்டிருப்பதால் எக்காலத்தும் எனக்கு இனி இடையூறு என்பது வராது. எனவே நீ எது செய்தாலும் அது சரியாகவே இருக்கும். எனவே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே.